ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்த கொதுமுடி கிராமத்தில் அண்ணா பேர் என்னங்கண்ணா? மனோகரண்ணாவை வந்து பேடிக்கான வந்திருக்கின்றேன். மனோகரா வணக்கம். வணக்கம்ண்ணா. சரிங்க, இப்போ நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா நம்ம பூண்டு போட்டிருக்கேண்ணா. பூண்டு போட்டிருக்கீங்க. பூண்டு மட்டும் தானே வேறு எடுத்து வித்தாச்சு, வந்து மார்க்கெட்டு போட்டாச்சுங்க. அப்புறம் கேரட் போட்டிருக்கோம். நல்ல விலை கிடைச்சதா? விலை இந்த டைமு வருமா வராதுன்னு எங்களுக்கு தெரியாது. போட்டிருக்க எடுக்கிற டைமு ஒரு 90 நாள் ஆயிடுச்சு. ஆமாம், சரிங்களா? அது விலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்க்கலாம். தெரியல. மழை நல்லா பெஞ்சதுங்களா? மழை கொஞ்சம் கம்மி தானே இந்த வருஷம். கம்மி தான். இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த போரு இந்த இது மாதிரி இருக்கு இல்லையா? முன்ன போடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஆமாம், எங்களுக்கு போடுற டைமில் வந்து எங்களுக்கு ஆர்டர் வரல. சரி, இப்போ இந்த தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. தண்ணிக்கு கொஞ்சம் டிமாண்டு. உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன? இது பொழுதுபோக்கு இந்த விவசாயம் தவிர வேற என்ன? விவசாயம் தவிர வேற ஒன்றும் பண்றதில்ல. நாங்கள் பண்றது விவசாயம் தான். கேரட்டு, கிழங்கு. இது வந்து இங்கிலீஷ் காய்கறி விவசாயம். தேயிலை தோட்டம் இருக்குங்களா? சரி, எஸ்டேட்டும் இருக்கு. எஸ்டேட் இருக்கு. ரெண்டுக்கு நீங்கள் முதலாளி? ஆமாம். சரி, அப்போ கஷ்டப்படுறதெல்லாம் உண்டு. ஆமாம். சரிங்க, இந்த அக்காங்களை இப்போ என்னமே பண்ணிட்டு இருக்காங்களா? இது என்ன வந்து பண்ணி இங்கே வாங்க ஃப்ரேம் சொல்லுங்க. தப்பில்லை. உட்காந்துட்டு சொல்லுங்க, தப்பில்லை. இது சலரின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் காய்கறி. சூப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சூப் யூஸ் பண்ணுவாங்க. வேற எதுக்கு இது? பார்த்தா கொத்தமல்லி தலைமை இருக்கு. இல்ல, இது பேர் சலரி. நல்ல விலை இருக்கு இதுக்கு. இது வந்து கம்பெனி ரேட் வந்து 25 ரூபாய். 25 ரூபாய். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 40 ரூபாய். 40 ரூபாய். சரி, நீ வேற என்ன போட்டிருக்கீங்க? சைனீஸ் ஐட்டம். ஷெட்டுக்குள்ள, இந்த ஃபார்முக்குள்ள. இந்த ஃபார்முக்குள்ள ஐஸ்பர்க் போட்டு வெட்டிட்டோம். சைனீஸ் கேபேஜ். இது வந்து இப்போ புரோக்கரிங் வந்து வாங்கி போவாங்களா, நீங்களா போய் கொடுக்குறீங்களா? முன்னாடியே இருக்காங்களா? இப்போ நல்ல விலை இருக்கா? 25 ரூபாய் கிலோவுக்கு. இப்போ அந்த மூட்டை எத்தனை கிலோ வரும்? ஒரு 30-40 கிலோ வரும். 40 கிலோ வரும். அப்போ இந்த ஏரியாவில் உங்களுக்கு தான் இதில் கரண்ட் வசதி. உங்களுக்கு கரண்ட் தேவைப்படுதுங்களா? கரண்ட் இருக்கு. இப்போ உங்கள் தண்ணி வசதி ஒன்றும் தான் இல்லை. தண்ணி கீழே ஆற்றுல இருக்கு. மோட்டர் போட்டு எடுத்துருவோம். விவசாயத்தில் கஷ்டமாக தெரியுதா இல்லை நல்லா ஜாலி மாதிரி தெரியுதா? கஷ்டம்தான். எல்லா வேலையும் மழையில கஷ்டம். உங்களுக்கு தினசரி வேலை இருக்கா? இல்லை முதலாளி யாரு தொழில் யாரும் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் அங்கேருந்து பார்த்தேன், நல்லா எனக்கு விருப்பம் இருந்துச்சு. இந்த பேட்டிக்கண்டேன். ஆனால் வாங்க ஒரு நிமிஷம். இந்த ஊரில் அண்ணா பேர் தான் சொன்னாங்க. அண்ணா பரவாயில்ல, இப்போ காட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ அடுத்தது என்ன போக பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கீங்க? கிழங்கு போடுற ஐடியா இருக்கு. கிழங்கு போடுற ஐடியா இருக்கு. அப்புறம் பீட்ரூட்டு, கேரட்டு. இப்போ தெரியுறதுல என்ன கோஸா? ஆமாம், அது ஐஸ்பர்க்கு. ஐஸ்பர்க் வேறு, கோஸ் வேறையா? ஐஸ்பர்க். அது வந்து எக்ஸ்போர்ட் போகுது. அப்படி போகுது. எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி. நல்ல விலை இருக்கு. அது சொல்ல முடியாது. நம்மளுக்கு காட்டில் ஒரு 10 ரூபா 12 ரூபா கொடுப்பாங்க. விட்டு எடுத்து போயிடுவாங்க. அப்படிங்களா? ஆமாம். சரிங்க, நான் இவ்வளோ நேரம் உங்கள் வேலையை வேஸ்ட் பண்ணி எனக்கு நேரம் ஒதுக்கி இந்த அக்காவை அங்கிருந்து கூப்பிட்டு பேடி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி.